ரஷ்ய அதிபருடைய இந்தியா வருகை முக்கியத்துவம் பெறுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வராரு. அவருடைய வருகை ஏன் இந்தியாவுக்கு முக்கியம், எதுக்காக இந்தியா ரொம்ப அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கணும். இப்போ சர்வதேச அளவில் நிறைய மாற்றங்கள், அமெரிக்கா இந்தியா உறவுல சில சிக்கல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரி விதிப்பு, அதே போன்று இறக்குமதி வரி, அந்த வரி விதிப்பு, இது விசா விவகாரம், இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா சில விஷயங்கள் மேற்கொண்டு வரதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வருவது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய விசா விதிமுறைகளை மிக கடுமையாக்கி இருக்கார். அதோடைய விலையை உயர்த்திருக்காரு. உடல் பருமனாக இருந்தால், நோய்வாய்ப்பட்டிருந்தால் உள்ள விட முடியாதுங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போட்டார். இப்போ இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வர இருக்கார். இந்த பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா இடையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் கையொப்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ரஷ்யாவின் பல்வேறு தொழில்துறைகளில் 70,000 இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக வேலைவாய்ப்பு பெற இருக்காங்க. இப்போ ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நிலையில திறமையான தொழிலாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு அந்த நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது சமாளிப்பதற்காக ரஷ்ய தொழிலாளர் அமைச்சகம் இந்தியாவோட இணைந்து ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்துட்டு வராங்க. அதன்படி இந்தியா ரஷ்யா ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதும் ரஷ்யாவில் பணிபுரியக்கூடிய இந்திய தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நியாயமான ஊதியம் கிடைக்கும் வகையில ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோடு இந்த ஒப்பந்தம் புதிய பணியாளர்களுடைய சட்டப்பூர்வ இடம்பெயர்வு மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு என்பவற்றையும் உறுதி செய்யும். ரஷ்யாவில் இப்போ நடைபெறும் முக்கிய தொழில்துறைகள் கட்டுமானம், பொறியியல், மின்னணுவியல், ஜவுளி போன்ற துறைகளில் இந்த வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ வட்டாரங்களாக தெரிவிக்கிறாங்க. இப்போ மாஸ்கோவில் செயல்படக்கூடிய இந்திய வணிக கூட்டமைப்பு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கிறதோட இந்தியா ரஷ்யா உறவு புதிய ஒரு உச்சிக்கு கொண்டு செல்லும் மைல்கல் அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கு. இந்திய தொழிலாளர்கள் சட்ட மீறிய வழிகளில் பணியமர்த்தப்படுவதை தவிர்க்க அரசு மட்டத்திலும் தொழிலாளர் சங்கங்களுடனும் இணைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி IBA தலைவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியா உலகிலேயே மிகுந்த திறமை கொண்ட ஒரு பணியாளர்களை கொண்ட நாடு. அதே சமயம் ரஷ்யா ஒரு பெரிய தொழில்துறை மாற்றத்தின் கட்டத்தை கடந்து வருகிறது. இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கார். ரஷ்யாவுக்கு ஒரு திறமையான மனித வளத்தை வழங்குவதோட இந்தியர்களுக்கு பாதுகாப்பான கண்ணியமான வேலைவாய்ப்பையும் உறுதி பண்ணுகிறது. இந்த ஒப்பந்தம் முடிந்தது இந்திய தொழிலாளர்கள் ரஷ்யாவுக்கு பயணிப்பதற்கு முன் அவங்களுக்கு பயிற்சி மற்றும் மொழி பயிலரங்குகள்லாம் ஏற்பாடு செய்யப்படும். அதோடு நியாயமான ஆள் சேர்ப்பு வழிமுறைகள் மற்றும் நெறிமுறை அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய 2 நாடுகளுடைய அரசுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இணைந்து செயல்படுது. இந்நிலையில ரஷ்ய அதிபர் புதின் வருகையின் போது இந்த ஒப்பந்தம் கையொப்பமாக அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதால இது இந்தியா ரஷ்யா உறவுகளுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் அடுத்த கட்டத்தில் மேலும் பல இந்திய நிபுணர்கள் ரஷ்யா தொழில்துறையில பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இளைஞர்கள் காப்பாற்றுவதாக கூறி அங்கு பணிபுரியக்கூடிய இந்தியர் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு விசா விதிமுறைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக்கி இருக்கார் இல்லையா. இதையடுத்து இந்திய தொழில்நுட்ப துறையினரை கவர சீனாவும் முயற்சி பண்ணிட்டு வராங்க. அமெரிக்கா போவாது, எங்கள் நாட்டுக்கு வாங்க சீனாவும் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இப்போ ரஷ்யாவும் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன் வந்திருப்பது உலக அளவில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா போனால் என்ன, நமக்கு ரஷ்யா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அமெரிக்காவில் நம்முடைய இளைஞர்கள் இந்திய இளைஞர்களுக்கு பறிபோய்விட்டிருக்கிற சூழ்நிலையில் அதை ரஷ்யா மூலமாக அதை சரி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் ரஷ்ய அதிபர் புதினுடைய வருகைக்கு எதிர்பார்க்கப்படுவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணமாக பார்க்கப்படுகிறது.